வணக்கம். மகாபாரதத்துல உள்ள ஒரு செவிவழி கதை இது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு தனிப்பட்ட சமையலர் ஒருத்தர் இருந்தார். அவரு போஜன பிரியர் கிருஷ்ணர். தான் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் அந்த சமையலறையும் கூடவே அழைச்சிட்டு போயிடுவாரு. ஏன்னா, அவருக்கு அவர் கையால சாப்பிட்டா தான் அவ்வளோ திருப்தியே. ஒரு முறை கிருஷ்ணருடைய ஊருக்கு துர்வாச முனிவர் வந்தார். துர்வாசர பொறுத்தவரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ, அத சாப்பாடா வச்சா தான் சாப்பிடுவார். இல்லன்னா சாபம் குடுத்துட்டு போயிடுவார். எல்லாரும் இந்த ஊர்ல உள்ளவங்கலாம் பயந்தாங்க. கிருஷ்ணர் என்ன ஆகப் போறாரோன்னு. கிருஷ்ணர் அவருடைய சமையல்காரர கூப்பிட்டாரு. இதுவரைக்கும் நீங்க எனக்கு சாப்பாடு போட்டது பெருசு இல்ல. துர்வாசர் மனம் விரும்பியத அவர் சொல்ல மாட்டார். ஆனா நீங்க செஞ்சு போடணும். அதுதான் நீங்க என்ன காப்பாத்துற செயல்ன்னு பகவானே அந்த சமையலர்ட்ட மன்றாடிக்கிட்டாரு. சமையலர் சிரிச்சுக்கிட்டே, "இவ்வளவுதானே நான் பார்த்துக்கிறேன் போங்கன்ட்டாரு." துர்வாசர் மதியம் சாப்பிட உட்கார்ந்தார். அவருக்கு புடிச்ச கூட்டு, பொரியல், இனிப்பு எல்லாமே இருந்தது. விரும்பி சாப்பிட்டுட்டு ரொம்ப நிறைவா ஆச்சரியம் அடைஞ்ச அந்த சமயக்காரர கூப்பிட்டு, "இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னாரு?" "ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா எதெல்லாம் சமைப்பாங்க அப்படிங்கிறத எல்லார்கிட்டயும் கேட்டு விசாரிச்சேன். அது எல்லாம் தான் செஞ்சு குடுத்தேன்" அப்படின்னாரு. ஆச்சரியமா இருந்தது. பகவான் கிருஷ்ணர் அப்ப சொன்னாரு, "எல்லோருக்கும் எப்படி இருந்தாலும், அவங்க அம்மா சரியாகவே செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அம்மாவின் சமையல் என்பது மிகவும் பிடிக்கும்" என்று. பகவான் கிருஷ்ணர் சொன்னதுதான் உண்மை. நன்றி. வணக்கம்.